நடந்து வர பார்த்தா ஓடுற மாதிரி தெரியுது. நேற்றே உங்களை ஆபரேஷன் பண்ண வச்சுருக்கீங்க. நட ஒரு மாதிரி குருநாதா வணக்கம். கழுத்துக்கு குளம் கொண்டாட பார்த்துருக்கேன். ஈரச்சாக்க போட்டு குத்தி குளம் கொண்டாடையும் பார்த்துருக்கேன். ஆமா. ஆனா ஊழ கும்பிடு ஓட்டு கொள்றாங்க. நான் இன்னைக்கு தாண்டா பார்த்தேன். ஏன் அப்படி கோபமா இருக்கீங்க? உப்பு சோடா குடிக்கிறீங்களா? ஏண்டா உங்க கூட நாடத்துக்கு வந்தா என்ன பியத்துல சொல்லுவேன், மூத்தத்தை குடிக்க சொல்லுவேன். உங்களை போய் இப்படி சொல்லணும் கூடாதா? நான் என்ன சொல்லிட்டு பெருமைப்படுத்திருக்கீங்க. பெருமைப்படுத்திருக்கீங்க உங்களை. நீ பெருமைப்படுத்துறடா. என்னை புளி ஒளி புதைச்சிருக்க சொல்லுவாங்க. நீங்க என்னைக்கு உங்களை பார்த்துட்டு அணிலதும் உங்க காலுக்கு செருப்பாக நான் கிடத்துட்டு இருக்கீங்க. செருப்பை கட்டிட்டு என்னன்னானே அடிச்சுக்கிறேன். இவன் கூட நீ போவியா, இவன் கூட போவியா? கோவமா இருக்கீங்க. என்ன நடந்துச்சு? உனக்கு நான் என்னடா பாவம்? ஒரு பாவம் செய்யல. இது வரைக்கும் யார் மனுஷியாவது கஷ்டப்படுத்த மாதிரி நான் பேசியிருக்கேன். இல்ல நாடகத்துக்கு போய் உனக்கு சம்பளம் எதுவும் குறையா கொடுத்துருக்கேன். 200 ரூபா பூஜையாத்தான் கொடுக்குறீங்க. பூஜையாத்தான் கொடுக்குறேன். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நீ இப்படி சொன்னா வீமுகளே கொடுப்பேன். அப்பதான் உனக்கு சம்பளம் நான் கம்மியாத்தான் கொடுக்குறேன். நல்லா கொடுக்கீங்க. நீ நல்லா தான்டா கொடுக்குற. நீ அந்த சங்கத்துக்கு போன நிறைய பேரை கொண்டு விடுவேன். பெருமைப்படுத்திருக்கேன். எல்லாத்தையும் கேட்டுங்க. எங்க அப்பா விஜயராமக்கு அண்ணன் மகன் பிறந்திருக்கேன். சரி, சம்பளம் குறையா கொடுக்கல. ஆமா. எனக்கு தெரிஞ்சு ஆண்டு முடித்துல நான் பேசுற நாடகத்துல உன்னைத்தான் போடுறேன். ஆமா. காலையில நாடகத்தை முடிச்சு கூட்டிட்டு வரும்போது சாப்பாடு எதுவும் வாங்கி கொடுக்காம கூட்டிட்டு வரேன். சாப்பாடு தான் வாங்கி கொடுக்குறீங்க. அப்ப அந்த மியூனிசிபாலிட்டி நாடகத்துக்கு போயிட்டு வந்து உனக்கு லெட் பீஸ் தான் வாங்கி கொடுத்தேன். ஆமா ஆமா வாங்கி சாப்பிட்டேன். அதெல்லாம் உண்மைதான் கூடாது. அதனால விசுவாசமா இருக்கிறானே. உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன்? ஒரு பாவமும் செய்யல கூடாதா? நான் பாட்டுக்கு வரேன், நான் பாட்டுக்கு குழப்ப பாக்குறேன், நான் பாட்டுக்கு காய்ச்சல் வாங்குறேன், நான் பாட்டுக்கு போறேன். ஏதாவது வம்பு தும்புக்கு நான் ஏதாவது போறேன். கிடையாது கிடையாது. அவர் எத்தனை புராணம் தெரியுங்களா? வெறும் 17 தான் தெரியும்டாங்க. எனக்கு எத்தனை தெரியுங்களா? 19 படிச்சிருக்கீங்களா நீங்க? உங்ககிட்ட நான் சொன்னேன். எங்க படிச்சிருக்கீங்களங்க? ஏன்டா என் தாட்டை என்னை கோர்த்து பெருமைப்படுத்திருக்கீங்க. மறுபடியும் சொல்லாதீங்க. அப்படி பெருமைப்படுத்திருக்கீங்க. ராசி எத்தனை நாள்? ராசி 9. ராசி எத்தனை நாள்? ராசி 12. எனக்கு எத்தனை தெரியும்? நீங்க 13 படிச்சிருக்கீங்க. நான் கொண்டு ஒத்த ராசிக்கு நான் எங்கடா போவேன்? என்னங்க 4வது தான் 3 வருஷம் 3 பேரை படிச்சிருக்கீங்க. சாதம் பார்த்தா என் கண்ணால பார்த்து நீங்க இப்படி போய் சொல்றீங்க? அதாவது உண்மை. நானா நாடகம் எல்லா நேரத்துல 3 ரோட்ல 3 பேரை பிடிச்சிட்டு வந்தேன். சரி. நீ சொல்ல முடியல வரால புற புற பிடிச்சி ஊரு கடிச்சிருக்கியா? சொல்லுங்க. நான் தாண்டா செல்வம்மா தான் சொன்னாங்க. வீடியோ கூட எடுத்து வச்சாங்க. இருக்கிறேன். கிரக எத்தனை நாள்? கிரகம் 9. அவர் 9. நான் என்னை பார்த்தீங்கன்னா புதுவை மாட்டேன். போய் இப்படி சொல்லுவோம். அதான் சொல்லிச்சியடா. மேற்கொண்டு ஒரு கிரகமா மாறிட்டாரு. என்னை பார்த்தா 10வது கிரகமா பெருமைப்படுத்திருக்கீங்க. நான் இன்னும் கிரகமா மாறி பார்த்தது இல்லையே. மாறிடாதீங்க. மாற வச்சுட்டியடா. சரி, அதை கூட விடு. எதையாவது சொல்லி சமாளிச்சு போடுங்க. சரி. நாய் விஷம் போட்டா என்ன செய்யணும்? குறைக்கணும். கழுது விஷம் போட்டா பொதி சுமக்கணும். கத்தணும். பண்டி வேஷம் போட்டா பண்ணி எப்படி பாருங்க ஒன்ன மாதிரி இருக்கும்டா. என்ன சொன்னீங்க? ஆமாண்டா. ஏண்டா பண்டி வேஷம் போட்டா பிரியத்திரு. ஏண்டா பாடே, எல்லாரும் சாப்பிட இறங்கிட்டாங்க. இந்த பப்புங்கார சூர்யானை மட்டும் சாப்பிட இறங்கல. கடைசியா இறங்கினாரு. அவர் கையில ஒரு பொட்டணம் கொண்டு வந்தாரு. அது புளியோதரை பொட்டணமா இல்ல பீ பொட்டணமான்னு தெரியல. உள்ள உட்காந்து கட்டு கட்டு கட்டுறாரு. வாழ வந்து உண்மையை தானே சொன்னேன். உண்மையை தானே சொன்னேன். அது என்ன பொட்டணம் முதல்ல தெரியும்? என்ன பொட்டணா? உனக்காக நான் வாங்கிட்டு வந்த பீஸா பொட்டணம் தான். எனக்காண்டியா? என்ன கொடுறாங்க? எல்லாரும் காணிக்கை எனக்கு என்ன கொடுத்தாங்க? என்னது? எனக்கு காணிக்கை எல்லாரும் என்ன கொடுத்தாங்க? சின்ன பையல தேங்காய் வாழைப்பழம் 100 ரூபா தட்சணை கொடுத்தாங்க. நீங்க என்ன கொடுத்தீங்க? உங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் கொடுத்தேன். என்ன வரட்டு டீ? அதே நீங்க தண்ணியே இல்லாம அள்ளி சாப்பிட்டுருக்கீங்கன்னா பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு முன்னாலே எடுத்துட்டு நக்கிட்டு தாண்டா பாதி கொடுத்தேன். நீ அந்த வெள்ளச்சாமி மாற்றி மாற்றி கேட்டுக்காகதாண்டா. உன்னால உங்க சிஷியம் எப்படி செய்யுங்களா? கோச்சுக்கிறாங்க. ஞாபகம் இருக்கா? நீ வெள்ளச்சாமி நான் 3 பேர் உட்காந்துக்கிட்டு அங்க பிரியத்துல ஞாபகம் இருக்கா? மறுபடியும் சொல்லாதீங்க. நீங்க ஒரு கறி கடை செய்யணும்னு ஊர்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க. ஏன் அப்படி பண்றீங்க? அண்ணே இங்க எப்படி நான் மதுரைக்கு போய் சொல்றேன். ஏன் ரொம்ப நம்மளை அசிங்கப்படுத்துறானே. கறிக்கடை சிங்கம்னா கறிக்கடையில என்னடா என்னை பார்க்க நாய் மாதிரி தெரிஞ்சாடா. ஆக மொத்தம் நீ மனுஷனாவே பார்க்கல. ஒன்னே ஒண்ணு சொல்லல. அவர் கோச்சுக்குவாருங்க. சங்கத்துக்கு பக்கத்துல மூத்தர சங்கத்துல விட்டு 30 பேர் உங்களை அடிச்சா வந்தீங்களா முந்தானாரு? அதை மட்டும் சொல்லல. ஒன்னாரா இதை உன்னை மைக்கு போட்டு சொல்ல சொன்னாங்களா? சொல்லலைன்னே சொல்லுவாங்க. அதுதான் சொல்லலன்னு சொல்லி சொல்லிச்சியடா ஊர்ல. கோச்சுக்கிறாங்க. நான் அதே சொன்னேன். வந்தது ஏன் கரக மசடா இது?
பாட்டு பாரு அது சொல்லுப்பா. ரொம்ப கோவமா உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாத நடையாக நிதியாக என்று வானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது. அதை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன்களத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருணா சபிக்கமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து வந்தால் என்ன சபிக்கவே கருடன் சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது. நானும் உங்களோட சேர்ந்து பாடவா? பாடுறீங்களா? ஆமா, நான் பாடுற மாட்டேன். ஆமா, நல்லா பாடுவேன். பூவோட சேர்ந்து நாரும் மனம் பெறட்டும். பாடு பாடு பாடு. பண்டிவோட சக்கரங்கள் இரண்டு வைக்க வேண்டும். அந்த இரண்டு ஒன்று தெரியதென்றால் எள்ளு வண்டி ஓடும். வண்டி போட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும். அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? அளவோடு உன்னை போலே உறவு கொள்ள வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது அது சின்மை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன்கள் பாம்பு கேட்டது கருணா சபிக்கமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து ஒன்றால் எல்லாம் சபிக்கவே கருடன் சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் இரவு வானம் போலே. நான் இரவு ஓட செய்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே. அந்த நிலவை போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து எனக்கு அர்ஜென்ட்ரா பாட்டு பாடிட்டு இருக்காரு. பாட்டுமா நான் என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பாட்டு இதை பாடுறேன்னு அப்புறம் இப்ப சரியா பாட்டு சரியா கவனிக்கல. இப்ப சரியா பாடு. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும்போது என்ன பால்வாடி பாட்டு பாடிட்டு இருக்காரு. என்னங்க இது? என்னடா 19 என்னடா பாடுவார் இப்பதானே வந்திருக்காரு. என்ன பாருங்க, போ பாருங்க. மைக் அமைச்சு பாடிக்கிட்டு இருக்கேன். அதான் வெளியில வேற மாதிரி கேட்குது. அவர் பாவை ஏற்றிக்கிட்டே இருக்காரு வாரிமா. இப்ப சரியா பாருங்க. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும்போது அப்படியே அந்த கட்டையை பூரா வாய்க்குள்ள திணிச்சிருங்க சாமி. ஆசைப்படுறதுல முழுசா தெரியும். உங்களுக்கு என்ன மனசுக்கு எனக்கு தெரியல. நான் என்ன பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், பாடணும்னா நான் பாடுங்க. பாட்டு தெரிஞ்ச நான் பாட மாட்டேன். பாட்டு தெரியல. நான் பாடிக்கிட்டு இருக்கும்போது நீ ஏன் வந்து என்கிட்ட கேட்கிற? நானும் உங்களை சேர்ந்து பாடவானு. நான் பாடுற பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். ஆமா. பாடுறேன்னு சொல்லல. ஆமா. அப்ப பாடுங்க. இல்லையா, எனக்கு தெரிஞ்ச பாட்டா இருக்கும் பாட்டேன். நீங்க பட்டம் என்ன பாடிப்பியா? பரமசிவன் வந்தேன், பரமக்குடிக்கு போனேன், பாலை ஊத்துனாங்க. எனக்கு தெரியும். ஏன்னா நான் பாடும்போதே இந்த பாட்டு உனக்கு தெரியும் தெரியாதுங்கிற விஷயம் தெரியாதா? அதுதான் தெரியல. தெரியும். அப்புறம் என்ன இதுக்குடா கேட்கிற பாடவானு? அதுதான் தெரியல சொல்லிட்டு அப்புறம் என்ன மைக் நான் ரொம்ப மரியாதையா பேசிட்டு 19 புராணம் அவன் சொன்னா நான் சொன்னா கொஞ்சம் சொல்லி விடுவேன். அவன் சொல்லி உள்ள சத்தம் படுத்துறவனுதான் இந்த பேச்சை பேசப்படாது. பாட்டு தெரியலன்னு முடிச்சு அப்புறம் பாட்டு ஏன் கேட்கிறேன்? ஐயோ என்ன கூட்டிட்டு இருந்தா அசிங்கப்படுத்துறீங்களா? என்ன ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பண்றீங்க. பாருங்க. நீங்க பாடுனீங்கல்ல, பாட்டு தெரியல நான் சொல்லிட்டேன். ஆனா நான் நினைச்சிருவீங்க 15 நிமிஷத்துக்குள்ள இந்த பாட்டை மனப்பாடம் பண்ணி இந்த மேடையில நான் பாடிவிடுவேன். ஆனா நான் பாட ஆரம்பிச்சிருவீங்க 5 வருஷம்னாலும் இதே வேலைதான் நீங்க நிக்கணும். நீ பாட்டு வேற பாடுவியா? என்கிட்ட போட்டி போடாதீங்க, தோத்து போவீங்க. நீ பாட்டு பாடுவியான்னு கேட்டேன். வேணாம். பாட்டு பாடு. உங்களை மாதிரினா பேச மாட்டேன். பாட்ட பாடுங்க, தோத்து போவீங்க. பாட்டுக்கே நாரணன். அதான் யாரு போங்க. நான் பாடுற பாட்டு கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல். புரியுங்களா? தத்துவ பாட்டு. ஆமா, இந்த பாட்டு தேசிய விருது வாங்கியிருக்கா? கிடையாது. ஆனா நான் பாடுற பாட்டு தேசிய விருது வாங்கியிருக்கு. சரி, அப்ப இந்த பாட்டை பாடுவோம். சரி ஐயா, நீங்க தான் சாட்சி. பாட சொல்லிட்டாப்புல நான் பாடுற பாட்டை கேட்டு பாடுன்னு சொல்லியிருக்கீங்க. பாடணும். நீ பாடுறது பாட்டா இருந்தா பாடுவேன். பாட்டுதான். சரி பாடு. அப்புறம் என்ன மியூசிக் போட்டது என்ன லூசு போயிட இந்த பாட்டுக்கு பாடு. நூக்கா பாலியா நூக்கா பாலியா. ஏய்,
பாட்டு பாடு. பாட்டு தான் பாடு, பாட்டு பாடு. ஏய் பாட்டு தானே பாடு. என்ன பா முக்கா பாடு. ஏய் பாட்டு பாடுறா காவாலி அரவாலி போறியா? பாட்டு அச்சப்படி உங்களுக்கு தெரியல. பாட்டாடா என்னடா? பரமசிவன் இந்த பாட்டை கேட்டீங்களா? கேட்ட பாத்தீங்களா? அப்புறம் பேசுறீங்க, உலகம் தெரியாம இருக்கீங்களா? பெரிய ஒண்ணு கேளுடா. இந்த பாட்டு நடப்பல இப்போ உள்ள வயலுக்கு எட்டா இருக்கு, அதை கேட்க சொல்ல முடியும். இந்த பாட்டு கேட்டீங்க? சரிப்பா, நீ சொல்றது பாட்டு இல்ல, எப்பேற்பட்ட தத்துவமான பாட்டு. பாடின பாட்டுக்கு விளக்கம் சொல்லு. விளக்கம் சொல்றா. விளக்கம்மா இப்ப நான் சொல்றேன். கவிஞர் கண்ணதாசனுடைய பாட்டு பரமசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டது கருணாபால் சவிக்கமானு. ஏன் கேட்குது? சிவபெருமானுடைய கழுத்துல இருக்கா ஏற்கனவே கருடனுக்கும் பாம்புக்கும் ஆகாது. ஒரு நிமிஷம் பண்றான். ஏன்னா பாம்புக்கும் கருடன் பகவானுக்கும் ஆகாத ஒரு விஷயம். அப்படி இருக்கிற இந்த பாம்பு சிவபெருமான கழுத்துல இருக்கிற ஒரு ஆணவத்துல நான் கேட்டா சரியாவா அதை பண்ணி கேட்டதா. அதுக்குதான் கருடன் இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டா எல்லாம் சரியா தான் இருக்கான்னு அது சொல்லுச்சு. அப்ப ஆணவம் என்பது யாருக்கும் இருக்கக்கூடாது என்பதற்கு அவர் ஒரு தத்துவ பாட்டை பாடினார். பணிவாடுங்கிற பாட்டு விளக்கம் சொல்லு. தத்துவ பாட்டு தாங்க. எவ்வளவு அழகா இந்த அம்மா பாடி இருக்காங்க பாத்தீங்களா? வா நூக்காவாடி அப்படின்னா என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா, வா யாரு வேணாலும் வா, எதுக்கு இப்படியேதான் இருக்கு, பரவாயில்ல கம்மியாயிடுச்சு. நூக்காவாளியா அப்படின்னா, நான் திரையுலகத்துக்கு வரும் பொழுது என் வாடி நல்ல பழப்பழப்ப பெருசா முன்னு நுறுந்துச்சு. இப்ப அடிச்சடிச்சு காவாலி செய்து கொண்டு வந்துட்டாங்க. இருக்கிற வாலியை யூஸ் பண்ணிட்டு போன்னு சொல்லி அந்த அம்மா அழகா பாடிட்டாங்க. பொம்பளை பொம்பளை நல்ல பேருமா. இந்த பொம்பளை வந்து சமந்தாங்கிற ஒரு பொம்பளை. அறிவு கட்ட ஜென்மமே. இந்த பாட்டுக்கு நடனம் ஆடிய மங்கை சமந்தா இல்ல, தமனா. தமனா என்ற ஒரு நடிகை இந்த பாட்டுக்கு நடனம் ஆடினா. மட ஆங்கிலேய பேசுறாரு. காட்டுல இருக்கிற காட்டுவாசி எனக்கே தெரியல அந்த அம்மா பேரு. ஐயாவுக்கு தெரியுதுன்னா ஒருவேளை வாலியை யூஸ் பண்ணிட்டாரோ. பூலோகத்துக்கு வருகின்றவர்கள் நடனமாடிய மங்கை என்ற பெண்மணி. நான் கேட்கிறேன், எவ்வளவோ ஆடைகள் இருக்கின்றது. நல்ல ஆடையை போட்டு ஆட வேண்டியதான். கிழிஞ்ச ஆடையை போட்டு ஆடுது. சம்பளம் ரொம்ப கம்மியா கொடுத்தாங்க. 12 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. சம்பளம் ரொம்ப கம்மியா. 12 கோடி என்பது சம்பளம் குறைவான. அந்த மாதிரி பார்த்தா தானே பாக்குறவங்களுக்கு அப்படி பார்த்துதான் இருக்கிற 10 வருஷம் கூட வே பண்றாங்க. அதே சீரழிஞ்சு வச்சு நீ சொல்ற பாட்டாளர் இதுக்கு விருது வேற. இப்படிலாம் பேசாதீங்க. பாட்டு வந்து எல்லாத்தையும் போய் சீரழிச்சு போச்சு அப்படின்னு பேச. ஆமா, அப்புறம் அந்த பாட்டை எழுதுனா முட்டா எவ்வளவு அழகா அந்த பாட்டை உட்காந்து எழுதிட்டாங்க. அந்த பாட்டை தப்பா பேசாதீங்க சொல்லிட்டேன். என்ன பாட்டு? காவாலியா எப்பேற்பட்ட தத்துவமான பாட்டு. நீங்க திட்டியா போட்டு பேசுறியா? சொல்றேன். பாட்டுகள் வந்து குறை சொல்லாதீங்க. வைத்தறிச்சலா இருக்கியா? எப்பேற்பட்ட பாட்டு. இருட்டுக்குள்ள வருவாங்க மொட்டு தரமா தருவாங்க. பாட்டு எழுதிட்டாங்க. பாட்டு எழுதணும். நாசமா போச்சுடா நாடு. நல்லா கவனிச்சு பாருங்க. சினிமால தாங்க இந்த வெட்டுறது, குத்துறது, கற்பழிப்பு, எப்படி செயின் ஆக்கணும், எப்படி குண்டு வைக்கணும், இதைத்தான் படத்துல காட்டுறாங்க. இதை பார்த்துதான் நம்ம பழைய எல்லாரும் செய்யறாங்க. இதனால தான் நம்ம நாடு நாசமா போகுது. அந்த காலத்தையும் தான் படம் எடுத்தாங்க. எப்படி படம் எடுத்தாங்க? இப்ப கூட இந்த பாசமலர் படத்தை பாருங்க. பார்க்க பார்க்க செழிக்காது. கிராமப்புறங்கள் சொல்லுவாங்க, ஆமா ஒரு பெரிய சிவாஜி சாவித்திரி அப்படின்வாங்க. ஏன் அந்த அளவுக்கு ஆணித்தரமா நடிச்சிருக்காங்க. பழைய படங்கள்ல நடிக்கக்கூடிய பெண்களை காட்டுகின்ற பொழுது முகத்தை மட்டும்தான் காட்டுவாங்க. அந்த முகத்திலேயே அனைத்து பாவனைகள் வரும். கோபத்துக்கு கோபம், சந்தோஷத்துக்கு சந்தோஷம், அனைத்து விஷயத்தையும் காட்ட முடியும். ஒண்ணுல படம் எடுத்துக்கோங்க. எங்க அம்மா பத்மினி அம்மா, அப்பதான் உங்களுக்கு வயசு 45 வயசு. அந்த பரதநாட்டியம் ஆடும் பொழுது. ஆனா இப்ப பார்த்தாலும் கூட அந்த படம் பார்க்க பார்க்க சிரிக்காது. இப்ப முகத்துக்கு மட்டும் காட்டுறாங்க. இப்ப எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஆமா, யார் நீங்க? என்னை பார்த்தாலே எல்லோருக்கும் தெரியும் இவர் இன்னார்தான் என்று. உனக்கு தெரியல? ஆமா, பெரிய நரேந்திர மோடி பாத்திரம் கண்டுபிடிக்கிறதுக்கு வேற கேட்ட பேரை சொல்லிட போட்டோல எல்லாத்துக்கும் தெரியும். என்ன தெரியும்? நரேந்திர மோடி என்பவர் இந்திய நாட்டோட பிரதமர். அவர் எல்லாத்தையும் தெரியும். அவர் பூலோகவாசி. இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உலக நாடுகளுக்கு அவரை தெரியும். நான் தேவலோகவாசி. புரியுதா? நான் எல்லா உலகம் போய் வரக்கூடிய ஆள். நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். இல்ல, இன்னைக்கு தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா முந்தானத்து பார்த்தானே. இல்லையே ராஜா, பார்க்க வாய்ப்பு இல்லையே. ஆனா மாட்டுத்தவன் இல்ல. மாட்டுத்தவன் இல்லையா? ஆனா இந்த வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிற சாம்பிராணி மொகத்தை பாரு. நீ சொல்லக்கூடியது வட மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்கள். ராமர் வேலை, ஆஞ்சநேயர் வேலை, கிருஷ்ண வேலை வேஷம் போட்டுக்கொண்டு பிச்சை எடுத்து தொழில் செய்யக்கூடிய ஆட்கள்.
ஆனா இன்னைக்கு நிறைய பேர் கிருஷ்ண வேஷம் போடணும். ஏன்னா இன்னைக்கு அஷ்டமி அஷ்டமி திதி என்று என் பாட்டன் பெருமாள் மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் கிருஷ்ணனாக அவதரித்த ஒரு நன்னாள் இந்த நாள். அவர் இன்னைக்கு நிறைய வேஷம் போடணும். ஆனா நீ சொல்றாங்க பிச்சை எடுக்கிறாரு. நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சு நேரம் பேசும்போது தெரியாம பேசும்போது தெரியல. இந்த தொங்குறத பார்த்தேன்ல, இதை சொல்ல வந்தீங்க, இதை பார்த்து தெரிஞ்சு வச்சு நீங்க யாருன்னு ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன். நான் உலகத்திலேயே ரொம்ப மதிக்கக்கூடிய உன்னதமான மனிதர் யாருன்னா வடலூர்ல வந்தவர் வள்ளலார். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினே என்று சொன்னவராச்சு. இப்ப நம்ம ஊர்ல திருவிழா நடத்துறாங்க, அன்னதானம் போடாம திருவிழா நடத்துவாங்களா? அப்ப முதலாக இந்த அன்னதானத்தை ஆரம்பிச்சு வச்சது யாரு? தொடங்கி வச்சதே வள்ளலார் தானுங்க. அவருக்கு உங்களுக்கும் ஒரே ஒற்றுமை. எப்ப அவர் பூலோகவாசி, நான் தேவலோகவாசி. அவர் அன்னதானத்தை தொடங்கி வச்சிருக்காரு. நான் அப்படி ஒன்றையும் தொடங்கி வைக்கலையே. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நீங்க காரைக்குடி செட்டிநாடு சமையல்காரர் தானே? ஏய், என்ன பார்த்து எப்படி இருக்கு? சாம்பார் கறியோட வந்திருக்கீங்க. ஒருவேளை ஊர்ல அன்னதானத்துக்கு சமைக்க வர சொன்னாங்களான்னு பார்த்தேன். உங்க ஊர்ல சாம்பார் கறியாடா? நல்ல படப்படம் இருக்கு பாரு. படப்பட இது பேர் என்ன தெரியுமா? மகதியா. மகதியால வச்சுக்கிட்டீங்க மடப்பட சாம்பார் கரண்டிங்கற. எல்லாரும் ஜோர கை தட்டுங்க, ஜோர கை தட்டுங்க. ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது பாராட்டணும். அதுவும் நம்ம மேடையில இளைஞர்கள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில ஒரு சாமியை மேடையில் வந்து இவ்வளவு தைரியமா சொல்றாரு. அப்ப அந்த தைரியத்தை பாராட்டணுமா இல்லையா? உண்மையில உங்க தைரியத்தை நான் பாராட்டேன். நீ சொன்னாங்க எதுக்கு கை தட்டுறீங்க? உண்மையை சொல்ல கை தட்டுறாங்க. கை தட்ட சொல்றானே இவன் எங்கேயே நீ கூட கோர்த்து விட போறேன்னு நினைக்கிறேன். உங்களை கோர்த்து விடுறதுக்கு நான் கை தட்ட சொல்லல, உங்க தைரியத்துக்கு கை தட்ட சொன்னேன். என்ன தைரியம் கேட்டிருக்க? இது என்னன்னு நான் என்ன வச்சிருக்கணும் சொல்றேன். வச்சிருக்கணும் சொல்றேன் தைரியம் என்ன சொல்லுவேன்? எவன் சொல்லுவாங்க? எதுக்கு இந்த மேடைக்கு முன்னால அதுவும் மக்கள் முன்னால சொல்றீங்க பாருங்க. நான் மதனியால வச்சிருக்கேன். மதனியா? நீங்க தானே சொல்றீங்க மதனியால வச்சிருக்கேன். நானா சொன்னேன் மகதியாரா? மடப்பன மதனியா கொழுந்தியா நாத்து நாடு சொல்றேன். மகதியார் மகதியார். சரி இருக்கட்டும், எதனால வச்சுட்டு போங்க. ஆமா உங்க பேரு? நாரத மகரிஷி. என்ன பார்த்தா நக்கல் வருது. யாரு யார் நாரதரு? நீ என்னதான் யாருன்னு? என் பெயர் நாரத மகரிஷி. இந்த பொய் தானே பேசப்படாதுங்கிறது. புரியாதவங்களோட அப்புறம் என்ன நாரதரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏன் நாரதரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதை ஏங்க நீங்க வேற நாரதரை ஏற்கனவே பாத்துருக்கியா? பாக்கல. நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி? தான் வாழ்க்கையவே உலகத்திற்காக அர்ப்பணிச்சவர் யாருன்னா பொது தொண்டு செய்யக்கூடியவன் நாரதன். ஐயா நாரத மகாமுனிவர். நான் தானே ஐயா. உங்களை சொல்லல, நாரதர் சொல்லிட்டு இருக்கேன். மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை பூமாசை இல்லாதவன் ஏனாப்பா அப்படின்னு சொல்லி உலக மக்கள் சேமத்துக்காக தனது வாழ்க்கையே அர்ப்பணிச்சவர் யாருன்னா நாரத மகாமுனிவர். நான் தான். உங்களை சொல்லல, நாரதர் சொல்லிட்டு. ஏய் நான் தான்டா நாரதன். புதுசா படம் எடுக்கிறாங்களோ, நான் தான்டா நாரதர்னு. நட்டி படம் என்னத்தானே யாரும் கேட்டுக்கிட்டு இருக்க? அந்த நாரத மகாமுனிவர் நான் தான். சாவித்திரிக்கு காயத்ரி மந்திரத்தை சொல்லி யமலோகவரைக்கு சென்று தன் கணவனின் உயிரை மீட்டு வந்தாலே சத்தியவான் மனைவி சாவித்திரி. அவர் காயத்ரி மந்திரத்தை சொல்லிக் கொடுத்த நாரதன் நான் தான். அத்திரி மகேஸ்வரன் அனுசூயா தேவிக்கு இருமக்கடலை கொடுத்து கற்பக்கரசி என்பது உலகிற்கு எடுத்துக்காட்டோட திறனை கொடுத்தவன் இந்த நாரதன். சூரியனை உதிக்க விடாம செய்தவன் நலாயன் என்ற விண்ணாகப்பட்டவள் அத்தனை வெண்ணுக்கு பருவத்தை கொடுத்தவன் இந்த நாரதன். அந்த 18 புராணத்துல இடம்பெறக்கூடியவன் நாரதன். பாரிஜாத மலரை கொடுத்து அதனால ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி நரகாசுரன் என்று அசுரன் அடித்து தீபாவளி என்ற பண்டிகை கொண்டாடுவதற்கு காரணமாக இருந்தவன் இந்த நாரதன். நானே நாரதன் தெரியாம பேசிவிட்டேன். ஐயா நீங்க தான் நாரதா? அந்த மேலோகவாசி கரகப்பிரியரே. சாமி நீங்க தான் நாரதன் தெரியாம போச்சு சாமி. ஐயோ சாமி நீங்க நாரதன் இருக்கீங்க. நான் என்ன இருந்ததே அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் கிடைக்காது. ஐயா நிக்கிறீங்களே, நான் என்ன செய்யணும்? இது ரொம்ப முக்கியம். ஐயா நீங்க உட்காருங்க. பெரியவங்க நீங்க நிக்க கூடாது, பெரிய மனுஷன். சத்தியமா நீங்க தான் நாரதன் எனக்கு உண்மைன்னு தெரியாது. ஐயா நான் ஏதோ விளையாட்டு போக பேசிவிட்டேன். ஐயா நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. நீங்க பெரியவங்க நிக்க கூடாது, உட்காருங்க. ஐயா நீங்க நாரதன் சத்தியமா ஐயா நீங்க மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. எனக்கு தேவலவாசி நாரத மகாமுனிவர் தான். எனக்கு ஆரம்பத்திலே தெரியும், கமகமன் மனசுல தெரியும், சந்தான சமாதானம் நடந்துச்சு. தப்பா எதுவும் மனசுல எதுவுமே நினைச்சுக்கிறேன்.
நாரத மகாமுனி தெரியாம பேசி. சரிப்பா சரி. ஐயா நீங்க நிக்க கூடாது. இல்ல பரவாயில்ல நின்று பேசு. ஐயா நீங்க நிக்க கூடாது. பரவாயில்ல நின்று பேசு. கவே. நல்லா கைய ஓங்குற நாக்க துருத்துற அஞ்சா போகுது. எனக்காக இவ்வளவு தூரம் கேட்கிறேன் பெரியவங்க இல்லாமா நான் செஞ்ச பாவத்துக்கு மரியாதை சுருளி ராஜா மாதிரியே பேசுங்க. நல்லா உட்காந்து சாமி உனக்காக உட்காந்து போதுங்க லூசு பையன் யாரா லூசு? நீ லூசுங்கிற உலகம் விஷயமாச்சே. அதான் சொல்ல வந்து உட்கார போகும்போது லூசுங்கிற நான் தான் தெரியாம பேச முடியாதா லூசு பையல அப்படின்னு சொல்லி என்னையே திட்டிட்டேன். உன்னையே திட்டுவியா? நீங்க எப்பேற்பட்ட மகாம் நான் உங்க சாமி எங்க இருக்க தப்பா நினைக்க கூடாது. நான் உங்களை போய் சொல்லுவேனா நீங்க எப்பேற்பட்ட கலையக்காரர் நீங்க உங்களை உன்னதமா நினைச்சிருக்கீங்க. நீங்க உட்காரு கிருக்கு பையன் உட்காரு கிருக்கு பையா கிருக்கு பையன் யாரு இருக்கு? ஐயா நான் என்னையே தான் சொல்லுவேன். இருக்குன்னா ரொம்ப ஆர்வம் வந்தேன். உன்னை திட்ட சரிடா. அதெல்லாம் உட்கார போற நேரத்துல லூசு கிருக்கு மனசு பாத்தீங்களா மனசு ரொம்ப வேதனையா இருக்கு இருக்குல்ல. உங்களை போய் இப்படி பேசிக்கிட்டவே நக்கல் பண்ணிட்டு சாமி தப்பா நினைச்சுக்கேன் உட்காரு இன்னமும் மறுபடியும் நான் பாருங்க. நான் உங்களை சொல்றேன் என்னையே தான் சொன்னேன் சாமி உட்காரு சாமி நீங்க உங்களை போய் சொல்றேன் இது சாப்பிட்டா நான் என்னையே சொல்றேங்க நான் என்னையே தானே சொன்னேன். ஒன்னே சொல்லு வெண்ணே சொல்லிடு. உட்கார நான் வாயை நான் வாயை தொடங்க வாயை தொடங்கத்தான் பிரச்சனை. நீங்க உட்காருங்க நான் வாயை கையெடு. சந்தோஷம். ஒரு காட்டுவாசி பையன் என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து இப்படி உட்காந்து பாத்தீங்களா நீங்க உட்கார்ந்து இந்த இடத்துக்கே இவ்வளவு அழகு பாத்தீங்களா சத்தியமா சொல்றேன் சாமி இப்படி உட்கார்ந்து அழகை பார்க்கும்போது எங்க ஊர்ல மாட்டுக்கு காய் அடிக்கிற மாதிரி எங்க ஊர்ல சொல்றேன். நீங்க அதுக்கு ரொம்ப கோவப்படுறீங்க பெரியவங்க கோவப்படுத்த சாமி எவ்வளவு கூட போறீங்களே கால் வலிக்காதா? வழி என்பது எனக்கு கிடையாது. இந்த பூலோகத்துக்கு பல முறை வந்திருக்கேன். யார்கிட்ட உட்கார்ந்தேன். வெக்காதிய தரிசனம் பண்ணல. யாரும் என்னை இப்படி உட்கார வைத்து இப்படி ஒரு வழிமுறைகளை செஞ்சது கிடையாது. மரியாதை தெரியாது. நான் ரொம்ப மரியாதை தெரிஞ்சேன். வச்சுக்காதீங்க. எனக்கு முன்னக்கா பேசிக்க உங்க காலை கொடுத்துக்கவா என்ன விளக்கம்? காலை முன்னே அந்த பக்கம் சொல்லு. பாத்தீங்களா கால் வலிக்குது உங்களுக்கு பெரிய சொல்ல முடியாமலே இருக்கீங்க. அது எப்பொழுது என்னடா பண்ற? சொன்னா என்னத்தையா போட்டு அமுக்குற மாதிரி ஏதோ பழைய ஞாபகம் சொல்லுங்க பாதம் கீழே இருக்கின்றது. நீ கையை தொட்டு கும்பிடுறத காட்டிலும் பாதம் கீழே இருக்கின்றது. அதுக்கு சிவசக்தி வணங்கினா உனக்கு புண்ணியம்டா. மூச்சு முட்டாளா கீழே கொண்டு போனா கீழே சாப்பிட்டு போகலாம். ஏன் சாமி மேல வந்து போறீங்களே சிவபெருமான பாப்பீங்களா? சிவபெருமானியுடைய மாமன் கைலாயகிரியில அவரை பார்ப்பேன். ஏன் அப்பா மகாவிஷ்ணுவா வைகுண்டத்துல பார்ப்பேன். ஐயோ மாற்றி விட்டேனே சேரெல்லாம் பறக்குது. உட்காந்து கம்மியமா பேசினாரு. எங்க ஊர்ல தானே மாட்டுக்கு காய் அடிக்கிறாங்கன்னு சொன்ன கடைசியில சாமிக்கு காய் அடிச்சு விட்டாரு. ஐயா சாமி சாமி ஐயா தம்பி அடைமா இதை மட்டும் லேசா கட் பண்ணிடு சாமி. அதை கட் பண்ணி சொல்லுங்க. லேசா வலிக்குது. சரி இருக்கட்டும். உங்க அப்பா பேரு பிரம்மா. அம்மா கலைவாணி. நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காங்க. பண்றவா நல்லா படிப்புடு. அப்ப கேட்கிற பத்தியா உலகத்துல யாரும் கேட்டது கிடையாது. உங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்க நாரதரை பார்த்து நீதான் கேட்டுக்கிட்டு இதெல்லாம் நல்லா தெரியுது. உங்க அப்பா அம்மா வேற சில நேரம் சரியே சரியில்லையடா. பெரியவங்க அப்பா என்ன படைக்கிறார். நோடி எவ்வளவு அக்கப்படம் அப்படிங்கிறது அறிவு கடமை படைப்புடா. இந்த உலகத்தின் ஆன்மீக தோற்றம் ஏதவிக பிறப்பு ஏற்ற முதல் 84
ஜீவராசிகளையும் படைப்புல விட்டத்தை பெருமனாக அப்ப எல்லாத்தையும் படைக்கிறது எங்க அப்பா. உங்க அம்மா கலைவாணி கல்வி கல்வியாகப்பட்டவள். ஆயக்கலை 64 கலையறைக்கு வாணியாகப்பட்டவள். சரஸ்வதி தமிழ்ச்செல்வி கலைச்செல்வி கலைமகள் என்று பெயர் பெற்றவள். நீங்க நாட்டுக்குள்ள வந்துருந்தீங்க, உங்களை உட்கார வச்சு தலைவாழ உட்கார வச்சு நான் படத்துல வாழ சாப்பாடு போட்டுருப்பேன். காட்டுக்குள்ள வந்துட்டீங்க, ஏதாவது சாப்பிட மாட்டேன். எனக்காக சாப்பிடாத வாழையா? எனக்காக சாப்பிடுங்க. விஷயம் தெரியுமா? பசி என்பது எனக்கு இல்லை, பசிக்காது எப்போதுமே. அதனால நான் சாப்பிட மாட்டேன். எனக்காக நீ சாப்பிடலாம் போனேன், அன்புக்காக. நிறைய திரை பிடி சாக்காடு மூப்பு இதெல்லாம் அப்பாற்பட்டவன் நாரதன். பசிக்காது சாப்பிட மாட்டேன். நீ கெஞ்ச வேணாம் கொஞ்ச வேணாம் சாப்பிட மாட்டேன். லூசு பயில கூட்டியாந்து பாரா பண்ணிட்டீங்க. சாப்பிட்டு போங்க. சாப்பிட முடியாது. சாப்பிட்டாமா? எனக்காக உங்களை வச்சு எனக்கு ஒரு பெருமை கிடைக்குது. ஓ என்ன ஆச்சு? சாப்பிட ஒரு கட்டிங் இருக்கு, சாப்பிடுங்க. சாப்பிடாடி. அதனால நாடே சீரழிஞ்சு கட்டு மறுபடியும் இடம் போய் சாப்பிட சொல்றேன். அதுக்கு அப்பாற்பட்டவன் நாரதன். சாப்பிட மாட்டேன். சரி விடுங்க, பரவாயில்ல. போற இடத்துல போற எப்படி கலங்க ஐயா, நீங்க எப்படி சிறப்பாக செய்வேன். நற்கழகத்தை ஏற்படுத்தக்கூடிய நற்கழக சாமியா. ஆமா, ஒரு இடத்துக்கு போறீங்க, கலகம் நடக்குது, அவங்களை கூப்பிட்டு தீர்ப்பு சொல்றது சரியா இருக்குமா? நியாயம் எந்த பக்கமோ அந்த வழிக்கு தீர்ப்பு சொல்லக்கூடியது. நீங்க சொன்ன வருத்தப்பட மாட்டீங்களா? சும்மா சொல்லு. என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் ஒரு பெரிய பஞ்சாயத்து தலைவர். நல்லா தானே சொன்னேன். சத்தியமா நான் ஒரு பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்ற ஆளுமையா தெரியுது. நீங்க இப்படி பாத்துட்டு சொல்றீங்க. ஆமா, நான் காவலுக்கு வந்திருக்கேன். ஆனா பஞ்சாயத்துக்கு நான் போகும்போது 10,000 ரூபாய்க்கு பட்டி வெட்டி, 5,000 ரூபாய்க்கு சட்டை, 2,500 ரூபாய்க்கு துண்டு, இன்னும் 1000 ரூபாய்க்கு சட்டி. இந்த விலை உயர்ந்த ஆடை அணிந்துதான் போவீங்களோ? ஆள் பாதி ஆடை பண்ணிட்டு இருக்காங்கல்ல. நான் கேட்டேன். நல்ல நியாயம் சொல்லக்கூடியவர், தீர்ப்பு சொல்லக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் ஆடை அணிந்துதான் போகணும் கிடையாது. கோவணத்தை கட்டிட்டு போனாலும் நியாயத்தை சொல்லணும். அது அப்ப, அதுதான் தீர்ப்பு. அது அப்ப. இப்ப கோமணத்தை கட்டி போனோம்னா கோமணத்தை உருவி போடுவா, அப்புறம் மொட்டை கொஞ்சம் எடுத்து வீட்டுக்கு போகணும். அது சரி, இது வரைக்கும் அப்படி எத்தனை தீர்ப்பு சொல்லிருக்கீங்க? அல்லாதடா, தீர்ப்பு தானே சொல்றீங்க. டே, ஒரு பஞ்சாயத்து தலைவர் அழுகலாமா? என்னடா சொல்லணும்? நல்ல சேனக்கு வேற ஒண்ணு அது சொல்ற சூப்பரா இருக்க, ரொம்ப நல்லா இருக்கேன். அது பெரிய சொல்றாரு. பிள்ளைய வீர போட்டு அதை பார்த்து என்னத்த சொல்றது? ஏன் ஊருக்கு வந்து அமைச்சர் அது அப்படித்தான் சாமி. ஒரு நாளே நம்மளால சமாளிக்க முடியலையே, அதை கட்டி குடும்பம் நடத்துற கும்பல் அந்த பொம்பளை படுற பாடு. நீ ஏன் பாடுற? பஞ்சாயத்து சொல்ல போன அது என்ன அவனுக்கு கிடைக்குது, எனக்கு கிடைக்கும். என்ன கிடைக்குது? சாமி, எங்க ஊர்ல நான் ஒரு தடவை தான் தீர்ப்பு சொன்னேன் சாமி. சரி, 18 பட்டி சாமி வந்துச்சு தீர்ப்பு கேட்கறதுக்கு. ஓ, ஒரு தடவை தான் தீர்ப்பு சொன்னேன். சரி, எல்லாரும் ஊரை விட்டு கிளம்பி போகும்போது நல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க. எப்படி? இனிமே எந்த ஊர் பக்கமாவது வந்து தீர்ப்பு சொன்ன பழைய சுருப்பக்கல் காலி பண்ணாங்க. அந்த அளவுக்கு என்ன தீர்ப்பு சொல்லி? நல்ல தீர்ப்பு தான் அறியாம சொல்லியா? எதுக்கு துக்கம்? துக்கம் தொண்டை அடைக்குது சாமி. சொல்லிக்கோல. நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. என் மூஞ்சியை பார்த்து தப்பான தீர்ப்பு சொல்றாங்க மாதிரியா தெரியுது. என்ன விஷயத்துக்கு நீ தீர்ப்பு சொன்ன? அப்படி விஷயத்த நீ எங்கிட்ட சொல்லியா? அது சரியா நான் சொல்றேன். நீங்களே இப்ப நீங்க பார்த்து பாராட்டீங்க. நல்ல தீர்ப்பு தான் சொன்ன உனக்கு என்ன அப்படி எல்லாரும் செல்பொழுது அடிச்சாங்க அடிக்க வந்தாங்க அப்படின்னு நீங்களே ரொம்ப வருத்தப்படுறீங்க. என்ன விஷயத்துக்கு சொல்லுங்க. என் வீட்டு பக்கத்துல 2 பெண்கள் குடியிருக்காங்க. சரி, ஒருத்தன் வலது பக்கம் குடியிருக்கான், ஒருத்தன் இடது பக்கம் குடியிருக்கான். சரி, இவனுக்கு அவனை பிடிச்சிக்காது, அவன் இவனை பிடிச்சிக்காது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு மயமா தான் இருப்பாங்க. சரி, இந்த வலது பக்கம் குடியிருக்கான்ல, அவன் சந்தையில போய் கடனை உடனே வாங்கி ஒரு ஆடு வாங்கிட்டு வந்திருக்கான். சரி, வாங்கிட்டு வந்த பயமுள்ள ஒண்ணு இந்த மாதிரி ஒரு தூள்ல கட்டி போட்டு வைக்கணும், இல்லையா ஒரு கம்பளையாவது கட்டி போட்டு வைக்கணும், இல்லையா ஒரு முனக்குச்சியை ஊண்டியாவது அந்த முனக்குச்சியாவது கட்டி போட்டு வைக்கணும். இந்த ஆட்டுக்குட்டியை கட்டி போடாம விட்டுட்டான்.
சரி. இந்த ஆடு போய் சண்டைக்காரங்கிட்ட போய் குளத்தலையை மேய்ஞ்சிருக்கு. தனக்கு பிடிக்காத வீட்டு போய் மேய்ஞ்சிருக்கு. அந்த ஆடுக்கு என்ன தெரியும்? இது சண்டைக்கார வீடு, இது சொந்தக்கார. சந்தைக்கு வர ஆடு முதல் நாளே நிறைய இளங்கரையில வச்சிருப்பாங்க. வயிறு புடைக்கிறதுக்காண்டி தண்ணியை நிறைய ஊத்தி விடுறது. குடிக்காத ரொம்ப ஊத்தி வயிறு புடைக்க வச்சுக்காங்க. அது பசி பட்டியுமா இருக்கு. அது தேவை இளங்கரை. அது எங்க வீட்டுல இருந்து அந்த சண்டைக்கார வீடு தெரியுதா? அது மேய்ச்சி செய்யும். இந்த ஆடு போய் சண்டைக்கார வீட்டு போய் குளத்தலையை மேய்ஞ்சிருக்கு. அது வெளியில வந்து பாக்குறேன். அவன் வீட்டுல இருக்கக்கூடிய ஆடு நம்ம வீட்டுல வந்து மேயுது. அப்ப இதுவே என்ன பண்ணிருக்கணும்? நீ வாங்கிட்டு வந்த ஆடு என் வீட்டுல வந்து குளத்தலையை மேயுது. ஒழுங்கா ஆட்டை புடிச்சு போய் கட்டி போடு. இல்லையா நான் சந்தையில கொண்டு போய் வித்து போடுவேன். சொல்லணும். அவன் ஒரு லூசு பையன் ஒரு கட்டை எடுத்து ஆட்டுக்கார உடச்சுட்டான். ஆட்டுக்கால் உடஞ்சு போச்சு. ஆட்டுக்கால் உடஞ்சு ஆடு கட்ட அரைஞ்சிருச்சு. அப்ப ஆட்டுக்கார சொந்தக்காரன் வெளியில வந்து பார்த்து ஆட்டுக்கால் உடஞ்சு கிடக்குது. இவனுக்கு அவனுக்கு சண்டை நாலு சாமி கெட்ட கெட்ட வார்த்தையா பேசிக்கிறாங்க. இந்த ஆட்டுக்கால உடைச்சா பாருங்க. அவன் முன்னாடி சமய கட்ட வேலை பார்த்துருந்த சரி 3 மாசம் முழுகாம இருக்கிற பிள்ளை வெளியில வந்து பார்த்து புருஷன் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை விட்டு கிடக்குறாங்க. இந்த அம்மா குறுக்க விழுந்து ஐயா சண்டை ஓடாதீங்க சண்டை ஓடாதீங்க, ஏன் இப்படி சண்டை ஓடுறீங்க, அடிக்கடி இப்படி சண்டை ஓடிட்டு இருக்கீங்களா, எழுத்தா வேலை நம்ம கத்து சண்டை. ஒரு 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா அவங்களா சண்டை விட்டு விளையாடணும் விட்டுறணும். அந்த நேரத்துல இந்த ஒரு புது மனுஷன் போய் அங்க போய் விளக்க போங்க. அப்பதான் அவனுக்கு வீம்பு அதிகம். கையை போட்டோம்னா ரொம்ப வீம்பா கோவம் வரும். அந்த மாதிரி சண்டை விடாம ரொம்ப வீம்புக்கு தானே சண்டை விடுவாங்க. அம்மா குறுக்க விழுந்து சண்டையை விளைக்க விடுதல. ஏற்கனவே பாவம் 3 மாசம் முழுகாம இருந்த பிள்ளை. சரி நானு வாங்கிட்டு வந்தேன் பாருங்க. எப்பறம் என் ஆட்டுக்கால உழைக்க போச்சுன்னு சொல்லி எட்டி உழைக்க போக இந்த அம்மா குறுக்க போயிடுச்சு. கடைசியில கால் போய் வௌத்துல போட்டு கர்ப்பம் கழிஞ்சு போச்சு. கொடுமை இல்லடா. என்னடா ஆட்டுக்குடி கால் அங்கிட்டு ஓடிஞ்சு இந்த பெண்ணோட கர்ப்பம் என்னடா நீங்க சண்டைனால எவ்வளவு பிரச்சனை. சின்ன பிரச்சனை சாமி. இந்த பிரச்சனை என்கிட்ட வருது. ஓ இதுக்கு தான் தீர்ப்பு சொல்ல போறீங்க. 2 பேரை கூப்பிட்டு தீர்ப்பு சொல்லல. எப்படி ஐயா கோச்சுக்க மாட்டீங்க. உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லலாமா? பஞ்சாயத்து தலைவர்னு உட்கார்ந்து சொல்லணும். உட்கார்ந்து தீர்ப்பு சொல்றேன். ஏன்னா பெரியவங்க கிராமத்துக்காரங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. பஞ்சாயத்து தலைவர் எப்படி தீர்ப்பு சொல்லணும் சாமி சொல்றாங்க இல்லையா? தீர்ப்பு அப்படி சொல்லி சாமி செம்பு குடிக்கிற கொண்டு வந்துறாங்க. இப்ப இல்ல எத்தனை போடலையா? ஒன்னே போடவா? இல்லங்க ரொம்ப அடி வாங்கிடுச்சு. அது என்ன நீ பார்த்தாலே இப்ப ஆட்டுக்கால் உடைச்சவே அங்க இருக்கான். ஆட்டுக்கால் உடைச்சவே அங்க இருக்கான். இவன் முண்டாட்டியே எட்டி உடைச்சவே இங்க இருக்கான். சரி முதல் ஆட்டுக்கார உடைச்சா பாருங்க. அவனுக்கு தான் முதல் தீர்ப்பு சொல்லணும். எப்படி அதனால பிரச்சனை ஆரம்பிச்சுட்டாரு. அண்ணா நீ எல்லாம் சோதனை சோதனை பேசுறியாடா? அறியலன்னா முகரையும் மூஞ்சியும் பாரு. அந்த ஆடு என்னடா பண்ணுச்சு? யாரை பார்த்து நிக்கிற மாதிரி நம்மளே நம்ம நினைச்சுக்கிறேன். அதுக்குன்னு அவரை என்ன சொல்லுவாங்க கேட்டுக்கிறீங்களா? எப்படி கோட் சொல்றேன் பத்தியானே நான் இங்கதான் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப அவன் அங்க நிக்கிறாள் இல்லையா? ஏன்னா அவன் தான் சண்டையில போய் ஒரு ஆடு வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்த ஆடு ஏதோ குழந்தையும் மேய்ஞ்சிட்டு வீட்டு வந்து பசியில ஆட்டுக்காலை உடைச்சுட்டா அப்புறம் சுருப்பிச்சுவாங்க நாய. இந்த ஆட்டுக்காலை உடைச்சது நீதான். 1 மாசம் பரவாயில்ல, 2 மாசம் பரவாயில்ல, 3 மாசம் பரவாயில்ல. அந்த ஆட்டுக்காலத்து குணப்படுத்துறதுக்கு போவேண்டா. 10 நாள் அவன்கிட்ட கேட்க கூடாது. எவ்வளவு செலவானாலும் அந்த வைத்திய செலவு நீதான் ஏத்துக்கிறேன். இதான் என்னுடைய தீர்ப்பு. அருமையான தீர்ப்பு. அதாவது ஆட்டுக்குட்டி காலை ஒடிச்சவன அந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன மருத்துவ செலவானாலும் சரி, எத்தனை மாசம் ஆனாலும் சரி, அந்த ஆடு குட்டி தானா நடக்கும் வரைக்கும் மருத்துவ செலவு பார்த்து நீதான். அதுக்கப்புறம் கொண்டு போய் வீட்டுல ஒப்படைச்சிருக்கேன். நல்ல தீர்ப்பு சொல்லுங்க. இப்படி ஒரு தீர்ப்பு சொல்றீங்க. இதுக்கு எதுக்கு அவனை செயல்பட்டு வைக்கணும்? அடுத்து அவனுக்கு தீர்ப்பு சொல்லணும். கற்பவனிக்கு அவனுக்கு தீர்ப்பு சொல்லல. எப்படி சுண்ணாம்பு தெரிஞ்சா விளக்கமா பிடிச்சுவாங்க. அவனுக்கு புத்தி போச்சுன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? வேண்டாம் லூசு பேர கொண்டாட்டி எட்டி வந்துச்சு ஆத்தத்துக்கு நீ என்ன செய்ய ஏது செய்ய எனக்கு தெரியாதா? அது கொண்டாட்டியை கூட்டிட்டு போய் மாசம் வைக்க கொண்டாட்டியா கொண்டாடியா அவன்கிட்ட சொன்ன தீர்ப்பு சொல்லல. கூட்டிட்டு போய் மாசமா கிளம்புறாங்க சொல்லல. அவன் ஒத்துக்கிட்டா
நல்ல தீர்ப்பு தான். உன் பேரு நமக்கு பஞ்சாயத்து தலைவர் வீரத்துக்கு அதை சொல்லாத உன் பேரை மட்டும் சொல்லு. வீரத்தேவை. உங்க அப்பா நாட்டாம நம்பிராசி. ஆறாம் சொல்லிருக்க அங்கத்தவர் யாரா? அது என் தங்கச்சி வள்ளி. தங்கையா பாக்குறேன். அதுக்கு முன்னாடி யார் ஒண்ணு இருக்கு. உனக்கு ஒரு ஆள் தானே? அதை சொல்லு. ஏப்பா ஏதாவது நம்ம ஊர் பக்கம் பஞ்சாயத்து வந்துச்சுன்னு ஏப்பா நல்ல தீர்ப்பு தானேப்பா. அதெல்லாம் பெரியவங்களே ஒத்துக்கிட்டாங்க. பெரிய கோவப்படுறாங்க. ஆட்டுக்கால உழைச்சவே காலை குணப்படுத்தி கொடுக்கணும். அவன் தானே என்னப்பா